எல்லோரும் கேட்கலாம், என்னடா ரூம்லாம் எடுக்க மாட்டேன்னு சொன்னியே, அப்புறம் எதுக்குடா எடுத்த அப்படின்னு கேட்கலாம். ஃபுல்லாக டென்ட்டு தான் போட்டுட்டு போகிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லி மறையாண்ட எடுத்த அப்படின்னு கேட்கலாம். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்டா, மேலே நேற்று கூட போன வீடியோ கூட போட்டிருப்பேன், இதேமாரி நம்ம வந்து கழுதுங்களா டாப் வந்து ரீச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் வந்து இறங்கிட்டேன், கீழே இறங்கி, அதாவது எப்பட்றா இறங்குனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினேன். சொல்லப்போனால் நான் இறங்கி கீழே வரத்துக்கு நைட்டு ஒரு 9 மணி ஆயிடுச்சு. அதாவது நான் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 அந்த மணி, அந்த நேரம் தான் இருக்கும், 5:30 மணி அப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே என்னால் என்ன நடக்குதுன்னே அந்த இடத்துல எனக்கு தெரியாமல் போச்சு. இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதோட என் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. வர ரோடெலாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும் வர வழியில். அதுக்கப்புறம் ஏன் எடுக்க முடியலன்னா, என் ஃபோனு மேலே போனோன்னா தன்னால் கூலிங் அதிகமாக இருக்கிறனால தன்னாலே ஆஃப் ஆகிடுச்சு. அதோட வேறு வழியே இல்லை. அதோட நான் விரும்பி இறங்கினேன். அதாவது மேலே போகையிலேயே கொஞ்சம் தூரத்துலேயே என் ஃபோனு ஃபுல்லாக அதாவது சார்ஜ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அங்கே போயிட்டு ஒரு அந்த இடத்துல கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி கேம்பும் டீ கடை ஒன்று இருந்துச்சு. அங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டேன். அது ஃப்ரீ தான், டீயும் மேகியும் அங்கேயே பண்ணி தந்தாங்க, ஃப்ரீ தான். அந்த அன்றைக்கி சாப்பிட்லன்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தீங்கன்னா அவங்களே மேகியும் டீயும் தந்துட்டாங்க. அங்கே நீங்கள் மேகியும் டீயும் குடிக்கணும்னா டீ வந்து 50 ரூபா. அதேமாரி மேகி வந்து நீங்கள் திங்கன்னா நான் அதுவும் 50 ரூபா. பார்த்துங்க, வெறும் மேகி 10 ரூபா பாக்கெட்டு மேகியை வந்துட்டு அங்கே அந்த ரேட்டு விற்குவாங்க. பார்த்தேன், நீங்கள் எனக்கு வந்து ஃப்ரீயாக அங்கே தந்துட்டாங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தனால. அதனால தான் எனக்கு அதோட தின்ட்டு நான் கிளம்புனா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருண்டு கிளம்பிட்டேன். அங்கே ஆர்மி கேம்ப் இருந்துச்சுல, அங்கே மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்ரு இருந்துச்சு அவங்ககிட்ட, அதை வந்து ஹீட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அங்கே மட்டும் ஆர்மிலாம் இல்லாட்டி அவ்வளோதான், அவங்க தான் ஃபுல்லாக இது பண்ணுறாங்க நிறைய இடத்துல. அதனால ஒரு பக்கம் நல்லது. கரெக்டாக அந்த இடத்துல கருதுக்கூட அது டாப்பில் செம்ம கூலிங்கி, ஃபுல்லாக ஸ்னோ. நான் போகிறேன், ஸ்னோ பார்க்கணும், அப்பா கொட்டுது. அது பாட்டா ஒரு போன வீடியோ கூட போட்டிருப்பேன். ஆனால் அதுக்குள்ள என் ஃபோனு இதாகிடுச்சு, ஓவர் கூலிங் ஆனதுனால ஃபோனை ஆஃப் ஆகிட்டு கீழே வந்தோன்னே தன்னால் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வேறு தேவையில்லாமல் இறங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டில் வந்து திருப்பி மேலே ஏறணும். தேவையில்லாமல் ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி போகுது. இதான் வந்து லே சிட்டியோட சென்ட்ரு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் சென்ட்ரு. இந்த இடத்துக்கே 2 தடவை வந்துட்டேன். இது வந்து மார்க்கெட்டு அப்படிதான் நினைக்கிறேன், சொன்னாங்க மார்க்கெட்டு. நீங்கள் தான் லடாக் வாங்க போகிறேன். அப்புறம் லடாக் வந்து லேல ஃப்ளாக் வாங்கியாச்சு. ஒரு முறை இந்தியில் போகிறேன் நான், இதோட இது 4வது தடவை. அதுக்கப்புறம் ஒரு தடவை இடையில வந்து இந்த இதை பார்த்துட்டு போயிட்டேன். இப்போ வந்து அதோட மேலே ஏறணும். நானும் இருஃபானும் இந்த கேரளாவிலேருந்து ஒரு ஆள் வந்ததில்லை, இதோட போயிட்டு அந்த சென்டருக்கு தான் போகணும். சென்ட்ரு போயிட்டு அந்த லெஃப்ட் எடுக்கணும். அதோட எடுத்தால் அப்படியே மீனில் போயிட்டு அப்படியே மண்ணாடி அங்கிட்டு போயிடுவோம். வேண்டாம் நாங்கள் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணி வச்சு டைம் ஆகிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக லேல சும்மா ஊர் சுற்றி இருக்கேன். அவ்வளோதான், ஒரு நாளே ஃபுல்லாக வேஸ்ட்டு. சும்மா அங்கங்கே போயிட்டு மார்க்கெட்டை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், லடாக் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊருக்குள்ளேயே சுற்றிட்டேன். 20 கிலோமீட்டர் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு திருப்பி அந்த நடுவில் சென்டருக்கே போயிடும். ஆனால் நீ கேட்க வாங்கினேன், என்னடா மேப்பு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கேன்டி. அது எது போகிறேன், கரெக்டாக மார்க்கெட் சர்ச் பண்ணுறேன், கரெக்டாக தாண்டி இருக்குது. அங்கிட்டு போனால் இது சர்ச் பண்ணால் இது தாண்டி இருக்குது. அதான் என்ன இது அப்படின்ட்டு 4 ரூட்டோ 5 ரூட்டோ இருக்குது அந்த சென்ட்ரு பார்த்து. அந்த இடத்துல திருப்பி வந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ போனால் 5வது தடவை வந்துடும். இப்போ அங்கிட்டு போய் தான் போகணும். 5 தடவை அந்த சென்ட்ருக்கு வந்தாச்சு. இந்த சிலைக்கு குதிரை சிலை லடாக்கில் வாங்கியாச்சு. லடாக் வந்து அதை கட்டிடலாம்.
இன்னும் இது வந்து மழை பெய்யல, பனிமழை எப்படி இருக்குது ரோடு, பனிமழை இருந்துச்சு. அதான் ரோடுக்கு அந்த பனிமழை பெஞ்சு வீடியோ கடைசியாக காட்டுற மாதிரிங்க. நான் இடத்துல தங்கியிருப்பேன். அது சொன்னேன்ல இதுமாரி முன்னாடி இன்னைக்கு வந்து வேலையை சுற்றி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தங்கியிருக்கோம். அங்கே வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பெட்டு வந்து 100 ரூபா அப்படின்ட்டு. ஆனால் இங்கெல்லாம் நைட்லாம் ஸ்னோஃபாலாக இருக்குது. அதனால் வெளியெல்லாம் டென்ட்டு போட்டால் தங்க முடியாது. ஃபஸ்ட் நாள் போட்டேன் ஒன்றும் தெரில, அடுத்த நாள்லாம் ஸ்னோஃபாலு. நான் காட்டுறேன் பாரு வீடியோ, காலையில் இடத்துலேயே ஸ்னோஃபால் இருந்துச்சு. நான் கடைசியாக அந்த வீடியோ காட்டுறேன். அப்புறம் வந்து மிங்கில் போகிறோம் வேறு லெவலு. அது பார்த்திங்கன்னா 19,000 அடி ஹைட்டு. இப்போ வேர்ல்டில் ஹையஸ்ட் டாப் மோட்டரபிள் பாஸ் வந்துருச்சு. 5வது தடவை பார்க்குறேன்ப்பா, முடியல. நானும் ஏற்றுறேன் இறக்குறேன் அங்கிட்டு போகிறேன் இங்கிட்டு போகிறேன். அப்படியே போயிட்டு லெஃப்ட் எடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதும். அப்படியே மணாலி போட்டு அந்த அப்படியே ஜியோ பயணிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பனிமலை, இதான் பனிமலை. ஸ்னோஃபால் எப்படி தெரியுதா? காலைல எந்திரிச்சு பார்த்தோன்னா அப்படி ஸ்னோஃபால் கொட்டிகிட்ருக்கு பா. அப்புறம் வந்து நின்றோன்னு கிளம்பிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.